குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டிஎஸ்பி மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து உள்ளது. குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்ற வழக்கில் ஆஜராகாத மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்து வள்ளியூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். கடந்த 2006ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே இருக்கிற திருக்கரங்குடி பேரூராட்சி பகுதியில் மின் பேட்டரி ஒன்று காணாமல் போன வழக்கில் அப்போதைய செயல் அலுவலராக இருந்த உச்சி மகாலி அப்படிங்கிறவர் அழைத்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த கைது செய்யப்பட்ட வழக்கில் 2011 வள்ளியூர் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த சுந்தரேசன் குற்றவாளிகளாக கருதப்பட்ட அந்த 6 பேரையும் கைது செய்து அதாவது 6 பேரையும் கைது செஞ்சு ஆஜர்படுத்தினாரு. இந்த வழக்கானது 14 வருடமா அந்த வழக்கு சம்மன் அனுப்பி அதன் அடிப்படையில் அந்த 14 வருடம் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இந்த இந்நிலையில இந்த வழக்கு சம்பந்தமா பல முறை இந்த வழக்கு ஐஓவாய் இருந்த சுந்தரேசனை ஆஜராக சொல்லி மனு அனுப்பியும் அதே மாதிரி தெரிவிச்சும் எப்பவுமே அவர் ஆஜராகலை. ஆனா அவர் இப்ப தற்போது டிஎஸ்பியாக இருந்துட்டு வர்றாரு. அந்த சுந்தரேசன் அப்படிங்கிறவர் தற்போது மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பியாக இருந்துட்டு வர்றாரு. ஏற்கனவே சுந்தரேசன் ஆஜராகல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, வள்ளியூர் நீதிபதி டென்சிங் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சு உத்தரவிட்டாரு. ஏற்கனவே இந்த மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர் பயன்படுத்திய வாகனங்களை திரும்ப பெற்றாங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனையாகி ஒரு சொந்தமாக ஒரு வீடியோ போட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக்ல வர்ற மாதிரி ஒரு டிஎஸ்பிக்கு கூட ஒரு வாகனம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பைக்ல வர்ற மாதிரி எல்லாம் ஒரு காவல்துறை குரூப்ல போட்டு அது மிகவும் தமிழகம் முழுக்க ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அதே நிலையில அவர் முதல்வரோட பணிக்காக போயிட்டு முதல்வர் வருகைக்காக உள்ள பணிக்கு போயிட்டு திரும்ப வந்தப்போ இதே மாதிரி திரும்பவும் கொடுக்க மறுத்ததை எடுத்து காவல்துறைக்கு பணிக்கு அதே மாதிரி திரும்ப ஒரு வீடியோ போட்டாரு. இப்படி தொடர்ச்சியா போலீஸுக்கு அதாவது காவல்துறை தன்னை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட அந்த டிஎஸ்பியான சுந்தரேசன் தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருந்தவர். அப்ப அவர் அந்த திருக்கரங்குடியில ஐஓல காவல் ஆய்வாளராக இருந்தவர். அவரு மேலதான் தற்போது பிடிவாரண்டானது பிறப்பிக்கப்பட்டிருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.